இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையும் இருக்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் போதும், உன் இருதயத்தை ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் உனக்குள்ளே வருவார். வந்த போது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ சபை பாஸ்டர் நித்யானந்தம் அவரை நோக்கி அந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போங்க. மீதி இயேசுவை குறித்து சொல்லுவார், வாழ்க்கை குறித்து போதிப்பார். நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு என் இயேசு கொண்டு போவார். இதை அறிவித்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ஒண்ணுமே அதுக்கு என்ன பண்ண, நான் ஒன்னும் பண்ண தேவையில்ல. இயேசு என் ஆண்டவர், இயேசுவே என் உள்ளத்தில் மாறும், என் இருதயத்தில் இருந்து ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை வழிநடத்தும், என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். ஆமென்.